வணக்கம் நண்பர்களே. பேச்சுலர் லைஃப்ல இன்னைக்கு டே 10. எப்பயும் போல ஈவினிங் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு படுக்கிறேன். தூக்கமே வரல. என்னடா இது வாழ்க்கை, ஒரே பேக் ஷாட்டா இருக்குன்னு பார்த்தா அப்பதான் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு காலையில 6 மணிக்கு. என்னன்னு பார்த்தா கம்பெனி 3 நாள் லீவுன்ட்டானே. ஒரே குஷி எனக்கு. ஊருக்கு போறோம், மஜா பண்றோம்னு சொல்லிட்டு ஒரே ஜாலி தான் எனக்கு. பேக் எல்லாம் மாட்டின்னு டப்பு டப்புன்னு ரூமை விட்டு கிளம்பிட்டேன். எப்பயும் போலதான் ஏதோ பக்கத்து தெருல இருக்கிற சென்னை மாதிரியே டப்பு டப்புன்னு போயிட்டு வரதுனால உங்ககிட்ட சொல்லி சொல்லி எனக்கு பழகிடுச்சு. இங்க இருந்து லிப்ட் பிடிச்சி, அங்க இருந்து ட்ரெயினை பிடிச்சி, அங்க இருந்து பஸ் பிடிச்சி ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டேன் நண்பர்களே. பண்டூட்டியை பார்த்த உடனே தான் எனக்கு ஒரு நிம்மதியா வந்துச்சு. காலில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. நான் போயிட்டு ஒரு ஆப்பிள் ஜூஸ் ஒண்ணு குடிச்சேன் நண்பர்களே. பண்டூட்டில இருந்து பஸ்ல போலாம் தான் நினைச்சேன். அப்புறம் ஃப்ரெண்டு வண்டி அங்க இட்டுன்னு வந்து விட்டு வச்சிருந்தானா, அதை அப்படியே எடுத்துக்கின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நண்பர்களே. வீட்டுக்கு வந்துட்டு நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போலாம் நினைச்சேன். அப்பதான் ஒரு போன் வந்து யாருன்னு பார்த்தா நம்ம உடனே கிளம்பி வா டர்ஃபுக்கு போலான்னு சொன்னா. நானும் டப்புன்னு கிளம்பிட்டேன். இப்போதைக்கு நாங்க யார் யார் போறோம்னு பாத்தீங்கன்னா, நானு கபில லாஸ்டா உட்காந்து வரல, அவரு விஸ்வா, 3 பேர் தான் போறோம். ஸ்ட்ரெயிட்டா டீ கடைக்கு போறோம். ஃபர்ஸ்ட் அங்க போயிட்டு நாங்க ஒரு டீ சாப்பிட்டோம். ஆளுக்கு ஒண்ணு. ஒரே குஷியா இருந்தோம். உங்களுக்கே தெரியுமே, இந்த சிங்கம் பத்துல வர பிரகாஷ் ராஜ் டீம் மாதிரி தான் இருப்போம் நாங்க எப்பயுமே. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா டர்ஃபுக்கு போயிட்டோம். இதுல என்ன கதையாயிடுச்சுன்னா, விஸ்வா பைக்கு நாளைக்கு காலேஜ்ல ஃபைனல் ரிவ்யூ. அவர் அப்படியே மண்டையை கழுவி டர்ஃபுக்கு கூட்டின்னு வந்துட்டோம். எங்க கூட கொஞ்ச நேரம் விளையாட்டு அப்புறமேட்டு போடா சொல்லிட்டு அவனையும் கூட்டின்னு வந்துட்டோம். செம்ம ஜாலியா விளையாட நண்பர்களே, ரொம்ப நாள் சேர்ந்துட்டு. இதுல என்ன கதையாயிடுச்சுன்னா, என்னை மட்டும் ஆப்ஷன் டீம் போக சொல்லிட்டானுங்க. செம்ம அடி அடிச்சானுங்க, அடியாத்தனமா அடிச்சானுங்க. இதுல ஒருத்தவன் மட்டும் லோகேஷன் ஒருத்தவன், அவன் செம்ம அடி அடிக்கிறான், பூந்து அடிக்கிறான். அவரும் நம்ம நண்பர் தான். நாளைக்கு வீடியோல அவரை காமிக்கிறான். விளையாடுறதே தெரியல, டப்புன்னு முடிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு வழியா விஸ்வாபாய பஸ் ஏத்தி விட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நண்பர்களே. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வீட்டுல பெட்ல தூங்குற சுகமே தனியே. நாளைக்கு பார்க்கலாம். பை.